எமன் தம்பி வந்துட்டார். ஹலோ 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 மை சிட்டி, வெல்கம். எப்படி இது வேற இருக்கீங்க? ஐடி. இல்ல தம்பி, நீ டாக்டர் நல்லா மாதிரி இருக்கு. நான் பேசுறது கிளியரா இருக்காதுல்ல? சாப்பிட்டீங்களா தம்பி? இல்லக்கா, அப்படியே தோணல, என்னன்னு தெரியல. ஏன் சரி, மைண்ட் சரியில்லை. என்னாச்சு? வேண்டாம் அந்த சொல்றேன். மைண்ட கழட்டி என்ன கொடுங்க, கழுவி தரேன். சோப் போட்டு கழுவி, சோப் போட்டு நல்லா உஜாலா போட்டு கழுவி தரேன். உஜாலா உஜாலா. சாய்திகா உஜாலா போட்டுன்னு கேட்க டைம் நீங்க. ஆச்சு, சாப்பிட வேண்டியதானே. பசியே இல்லக்கா. பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டு பிள்ளைக்கு பசி இல்ல, என்னத்த சொல்றது. நேற்று நைட்ல இருந்து சுத்தமா சாப்பிடவே தோணல. சமையல் செய்யலையா? செஞ்சு கொண்டு வந்தேன் நேரத்துக்கு. கொண்டு வந்த சாப்பாடும் வந்துட்டு சரி மத்தியானம் ஓப்பன் பண்ணி அதுவும் கெட்டு போச்சு. வேலை செய்றீங்க நீங்களா, வந்து கரெக்டா டைம் சாப்பிடணும். அந்த ஐடியில இருந்து போட்டே வரலக்கா. சாரி புரியல. cannot join this screen அப்படி அந்த இன்னொரு ஐடியில இருந்து போட்டேன். ஆ, அதுல வந்து you cannot join this screen சொல்லி காட்டுச்சு, என்னன்னு தெரியல. அந்த ஐடியில இருந்து கமெண்ட்ஸ் போடுறதுக்கு வர மாட்டேங்குது. எமன் ஐடி டெலீட் பண்ணிட்டேன். அது வீடியோஸ் ஒழுங்கா போக மாட்டேங்குது, எதுவும் கமாண்ட இல்லை, பாருங்க அதனால சரி தம்பி. எதுக்கு அது அப்படின்னு. அங்க திவ்யா கமாண்ட பாருங்க. குணா யமன். இருக்குல்ல, யாரு குணா இருக்கு? ஹாய் யமன். என்னது ஹாய் யமன். இல்லையுமா, சாப்பிட்டீங்களா? என்னையா? சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டேன். எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு வத்த குழம்பு, அவரை பொரியல், அப்பளம், ரசம், அரைச்ச ரசம். இன்னைக்கு சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லை 2 நாள், அதனால அரைச்ச ரசம் வச்சாச்சு. என்ன ரசம்? புரியல. சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், அதனால சரி. அரைச்ச ரசம். அரைச்ச ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து உடம்பு சரியில்லை, வாய்க்கு டேஸ்ட் ஒண்ணுமே கொடுக்காதுல்ல. அந்த ரசம் சாப்பிடும்போது. ரசம் வைக்கிறது வந்து நாங்க எப்படி வைப்போம் அப்படின்னாக்கா, புரியல. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எவன் டைமுக்கு சாப்பிடுங்கோ, டைமுக்கு சாப்பிடுங்கோ. மியூட் போட்டாரு, அவர் ஒர்க் ஆட்டுங்க. திவி என்ன சிரிப்பு குணா ப்ரோ? மியூட் 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 மியூட்ல இருக்கு, மியூட் மியூட் மியூட்ல இருக்கு. இப்ப எடுத்துட்டேனே. ஐயோ ஸ்டக் ஆகுது. எனக்கு வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. உங்களுக்கு கேக்குதாமா? தம்பி பேசுங்க பேசுங்க. அப்பா இப்ப கேக்குதா? அப்பாடா அப்பாடா, இப்பதான் கேக்குது. ரொம்ப லோவா கேக்குது. ரசம் வைக்கிறோம் அப்படின்னாக்க மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்ப்போம். அதை நல்லா இடிச்சு வச்சுக்குவோம். அதான் இடிச்சு ரொம்ப அரைக்க மட்டும் இடிச்சு வச்சுக்குவோம். இடிச்சு வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வரமிளகா போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு இந்த நம்ம இடிச்சு வச்சிருக்கிறத போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு மேலாப்புல நம்ம அந்த புதிய கொத்தமல்லி இருக்கு, கொத்தமல்லி தூக்கி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். அது கரெக்டாக அந்த நுரக்கட்டி வர்ற டயத்துல நம்ம இறக்குவோம். ஆனா நீங்க சொல்ற அரைச்சது எனக்கு எப்படி? இது எப்படி வைப்போம் அப்படின்னா, அந்த ரசம் எப்படி வைப்போம் சேம் தான். மிக்சியில வந்து காஞ்ச மிளகா. ஒரு சாங்கு அடப்பாம இருக்கிற தொண்டை வயசுல இதுல சாங்கு வேற. ரசம் தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்களா? இது ட்ரை பண்ணி உங்களுக்கு உடம்பு முடியாத ட்ரை பண்ணி பாருங்க தம்பி, உண்மையுமே சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நான் இதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மசாலா எல்லாமே மிக்ஸில நல்லா நைஸா அரைச்சிக்குவேன். அரைச்சி அந்த புளி தண்ணில அதை போட்டு எல்லாமே கலக்கிடணும். அப்படியே தாளிப்பு போடாம அப்படியே தூக்கி வச்சிடணும். கொதிச்சோட சாப்பிடணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சாங் ப்ளீஸ் யமனா.